ஐக்யூலேருந்து Z11 அப்படிங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க தரவுத்தாங்க. முதல்ல ஃபோனோட பில் கோட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன் வந்து 7.99 mm திக்னஸோட 199 கிராம் வெயிட் வருது. ஃபோனில் வந்து 7000 mAh பேட்டரி இருந்தாலும் வெயிட் வந்து கம்மியாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐக்யூ இந்த இடத்துல நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு IP68 மற்றும் 69 அப்படிங்கிற டியூல் IP ரேட்டிங் இருக்குது. அதனால் மழை காலங்களில் ஃபோனை வெளியே கொண்டு போனால் எந்த பிரச்சனையும் ஆகாது. இது இப்போ இந்த ஃபோனில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்குற மாதிரி மிலிட்ரி ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பில் குவாலிட்டி இந்த ஃபோனில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃபோனோட பேக் சைடும் சரி ஃப்ரேமும் சரி பிளாஸ்டிக் மெட்டீரியல் செஞ்சிருக்காங்க. அதே ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 6.83 இன்ச்க்கான 1.5K 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த எட்ஜஸ்லாம் வந்து ஃபுல்லாக சைடில் கர்வ் ஆயிருக்கு. மற்றபடி 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வர இந்த டிஸ்பிளேல 2000 nits வரை பீக் பிரைட்னஸ் தராங்க. அது போக HDR10+ சப்போர்ட் இருக்கு. ஆனால் HDR கண்டென்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். குறிப்பாக நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மாதிரியான ஆப்ஸில் HDR கண்டென்ட்ஸ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இது போக இந்த டிஸ்பிளேக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. பஞ்சுவல் டிஸ்பிளே வருது. ஆனால் வந்து என்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் கம்பெனி மென்ஷன் பண்ணல. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல டீசென்ட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு கர்வ் ஸ்க்ரீன் பிடிக்கும்னா இது செட் ஆகும். அடுத்த இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் MediaTek Dimensity 7500 டர்போ அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ் இதில் மாலியோட G615 MC2 அப்படிங்கிற GPU வருது. ஸோ இந்த ப்ராசருக்கு வந்து 1.2 மில்லியன் ஸ்கோர் வருது சொல்கிறாங்க. மற்றபடியாக இதோட ரேங்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது 61 ரேங்க் வருது. இது போக ஃபோனில் வந்து கேம் விளாண்டா ஹீட் ஆகக்கூடங்கிறக்கா இல்லை 3800 mm ஸ்கோருக்கான வேப்பர் கூலிங் சாம்பரும் தராங்க. ஸோ ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ரன் பண்ண முடியும். கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ் விளாடலாம். ஹெவியான கேம்ஸ் வந்து செட்டிங்ஸை ஓரளவு லோ பண்ணி வச்சு விளாண்டிங்கன்னா விளாடலாம். மற்றபடியாக என்னென்ன ரேம் இன்டர் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் இல்லை ஃபோனில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். RAM வெர்ஷன் LPDDR4 RAM வருது. ஸ்டோரேஜ் UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக இருக்காது, நார்மலாக இருக்கும். அடுத்ததாக ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் Android 16 பேஸ் பண்ண ஒரிஜினல் OS 6 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் என்னது. அப்டேட்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோனுக்கு 3 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 5 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக ஐக்யூ ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது இப்போ இந்த ஃபோனில் வந்து ஆரிஜின் ஐலாண்ட் அப்படிங்கிற ஃபீச்சரும் இருக்குது. அது மூலமாக ரியல் டைம் அலர்ட்ஸ், நேவிகேஷன், மீடியா பிளேபேக், டைமர்ஸ், அலாரம் மாதிரியான எல்லா ஃபீச்சரும் வந்து உங்களுக்கு இந்த டாப்பில் உள்ள பஞ்சூர் கட் அவுட்லேயே தெரியும். மற்றபடியாக இதில் இன்னும் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. குறிப்பாக வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன், இப்போ ரேட்டிங், கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, இப்போ மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் இதில் கொடுக்குறாங்க. அதே கேமராஸை பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா வருது. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX882 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1/1.95 இன்ச்க்கான சென்சராக வருது. f1.8 ஆப்பிள் தராங்க. ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்கு. அதனால வீடியோஸ் எடுத்தாலும் ஷேக் ஆகாது. இது போக இந்த ஃபோனில் ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடி இந்த ஃபோனில் RR லைட்டும் வருது. அதனால RF ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு. இது போக இந்த ஃபோனில் வந்து 4K வரையும் வீடியோ ரெக்கார்டிங்கும் பண்ணலாம். அது செல்ஃபி கேமரா பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் ஒரு நல்ல செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடில் 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.0 ஆப்பர்ச்சர் வருது. மேலும் செல்ஃபி கேமரா மூலமாக கூட 4K ஃபுட்டேஜ் உங்களால் வீடியோஸ் கேப்சர் பண்ணலாம். ஸோ பேசிக்காக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த ஃப்ரண்ட் சைட் செல்ஃபியும் பேக் சைடோட அந்த பிரைமரி கேமராவும் நல்லாவே இருக்கும். ஆனால் இந்த செகண்டரி 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்காது. அடுத்த ஆடியோஸை பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் நமக்கு USB டைப் சி எடுத்தாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டோட வருது. அதே நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் 5Gக்கான SMS சப்போர்ட், டியூல் 4Gக்கான VoLTE, Bluetooth 5.4, GPS கொடுக்குறாங்க. NFC இதில் கொடுக்கல. USB வெர்ஷனை பொறுத்தவரை 2.0 போர்ட்டாக இருக்கு. மற்றபடி IR சென்சர் இந்த ஃபோனில் கொடுக்கல. அடுத்த பேட்டரிஸை பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் ஒரு 7050 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. மேலும் இந்த ஃபோனோட பேட்டரி வந்து ப்ளூ வோல்ட் பேட்டரின்னு சொல்கிறாங்க. அது மூலமாக பேட்டரியோட லைஃப் வந்து ரொம்ப வருடத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. கடைசியாக இந்த ஃபோனோட விலை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது இந்த ஃபோன் வந்து 6GB RAM கான்ஃபிகரேஷன்லேருந்து ஆரம்பிக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 34,999 அப்படிங்கிற ப்ரைசிங்லேருந்து ஆரம்பமாகுது. ஸோ கொடுத்துருக்கிற ஸ்பெக்கு இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உள்ள விளையாட்டுற டைம்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா ஓகேங்கிற மாதிரி தோணினாலும் இதை வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக கொண்டு வந்துருக்கலாம். ஒரு 30,000 ரூபாய்க்கு உள்ள, அதாவது ஒரு 29,999, 28,999 அப்படி கொண்டு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கும். ஆனால் 30,000 தள்ளி போயிட்ட காரணத்தினால இது வந்து ஓகே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆனால் வந்து இப்போ எல்லா பிராண்டுமே விலையை கூட்டி விற்காங்க. இருந்தாலும் ஓவரால் ஸ்பெக் வச்சு பார்க்கும்போது இந்த 29,000 செக்மெண்ட்டுக்கு வந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ ஒருவேளை இந்த ஐக்யூவோட Z11 ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் வெப்சைட்டில் வந்து கிடைக்கிறதுக்கு இதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.